வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னடா இவன் ஒரே ரிவ்யூஸாக போட்டுன்னு இருக்கான், கண்டென்ட்டே போட மாட்டேங்கிறான் அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க. யாரும் நினைக்க மாட்டீங்க. நான் அப்படி சொல்லி தான் சொல்ல முடியாதனால நான் சொல்கிறேன். இனிமேட்டு நான் கண்டென்ட் நிறைய போடுறேன், ஓகேவா? ரிவ்யூஸை குறைச்சிக்கிறேன். அண்டு மாங்காவில் இப்போது போடுறது அந்த ஷார்ட்ஸில் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு சொல்லுங்கள், ஓகேவா? ஓகே கை, நம்ம இப்போ கண்டென்ட்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது நீ லெமன் சோடாவோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதோட பிளாட் பார்த்துடலாம். நம்மளோட ஹீரோயின் பழைய ஸ்கூலில் புள்ளி பண்ணாங்க எல்லாருமே. அண்டு அதனால் புது ஸ்கூலுக்கு மாறினாங்க. அண்ட் அந்த புது ஸ்கூல்லையுமே எல்லோரும் புள்ளி பண்ணாங்க. எல்லாருமேனா ஒரு பர்டிகுலர் கேங்கு. பழைய ஸ்கூல்லுமே சேம் கேங் தான் புள்ளி பண்ணிச்சு. அண்ட் இப்போ புது ஸ்கூல்லையுமே சேம் கேங் தான், ஓகேவா? அந்த புது ஸ்கூலில் காயின்னு ஒருத்தன் தான் காப்பாற்றுறான். அண்ட் அந்த காய்க்கும் நம்மளோட கதாநாயகிக்கும் அதுக்கப்புறம் என்ன நடந்தது தான் இந்த கதை. ஃபஸ்ட்டு நான் ஏன் ப்ரோ இந்த ராம்காம் சீரீஸை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அண்ட் அதுக்கு நான் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறேன், ஓகேவா? அது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் இந்த சீரீஸை போய்ட்டு பார்க்கலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு டிப்பிக்கல் ஒரு ராம்காம் சீரீஸ் பிளாட்டு தான். பார்த்தா அப்படி தான் தெரியும். பட் இது ஒரு ராம்காம் சீரீஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ராம்காம் சீரீஸ்னே நீங்கள் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு கேரக்டர் காய். காய் அவன் ஒரு கூலாச குக்கும்பர் மாதிரி தான், ஓகேவா? யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அப்படியே ஜாலியாக சுற்றுவான், ஓகேவா? அந்த மாதிரி ஒரு கேரக்டர். எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், அந்த ஒரு கேரக்டர். அண்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை கண்ணை பார்த்து கூட அவள் பேச மாட்டா. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கும் நம்ம காய்க்கும் 2 பேருக்கும் நடக்கிற ஒரு ஸ்டோரினா அந்த ஸ்டோரியில் எக்கச்சக்க ட்ராமாக்கள் கலந்து இருக்கும்னு நான் நினச்சி தான் போய் பார்த்தேன். அண்ட் அதே மாதிரி எவ்வளோ ட்ராமாங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் எபிசோட் வரைக்குமே நிறைய ட்ராமா கலந்து அந்த எமோஷன் கலந்து காட்டியிருப்பாங்க. அப்படி சொன்னதுனால தான் நான் இது ஒரு ராம்காம் சீரீஸ் கிடையாதுன்னு நான் சொன்னேன், ஓகேவா? என்ன ப்ரோ, எல்லா ராம்காம் சீரீஸ்லேருந்து தான் அந்த எமோஷன் கலந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நீங்கள் இப்படி பேசுகிறதுலாம் ஓவர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த அந்த என்னென்ன எமோஷன்னு நான் சொல்கிறேன், கேளுங்க. ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அப்பாவுக்கும் ஒரு பொண்ணுக்கும் நடக்கிற அந்த ஒரு ட்ராமா கலந்த ஒரு எமோஷனை இதில் காட்டியிருப்பாங்க. நான் உங்களை ஸ்பாய்லர்லாம் பண்ண விரும்பலை, ஓகேவா? அப்படி ஒரு சினாரியோ வருது. அண்டு எல்லாருமே ஒரே கட்டத்தில் வராங்க. அண்ட் அப்போது அங்கே என்ன எமோஷ்னல் கலந்த ஒரு ட்ராமா நடக்கும்னு ஜஸ்ட் திங்க் அபவுட் இட், ஓகேவா? நான் ஃப்ராங்காக சொல்லணும்னா அந்த இடத்துல நானே கொஞ்சம் கண் கலங்கிட்டேன், ஓகேவா? நான் இது மாதிரி சொல்லணுன்னா நிறைய விஷயங்களை பற்றி சொல்லலாம், ஓகேவா? அண்டு எல்லா இடத்துலையுமே ட்ராமா இருக்கும், ஓகேவா? நான் பேசணுன்னா 12 எபிசோட் பற்றியுமே பேசணும், அப்போ பார்த்துக்கோங்க, ஓகேவா? எல்லாத்துலேயுமே ஹாப்பினஸ் அண்ட் சேட் ரெண்டுத்தையுமே கலந்து தான் ட்ராமாக்கள் நடக்கும், ஓகேவா? அப்படியே சேடாகவே போகாது இந்த சீரீஸ் ஃபுல்லாக, ஓகேவா? ஃபன்னாகவே போகும், ஓகேவா? அங்கங்கே அந்த ஒரு எமோஷ்னல் இது கொண்டு வரும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, ஓகேவா? நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருப்பாங்கன்னு சொன்னல. அதெல்லாம் என்னென்னா ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நம்ம தான் அதை ஃபேஸ் பண்ணணும். அதை பார்த்து பயந்து ஓடனா அது பின்னாடியே துரத்துக்கிட்டு வரும். அதை இதில் சொல்லாமல் சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? ஒரு பேரண்ட்டாக தன்னோட பொண்ணு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டாங்கன்னா அவளோட டிசிஷனையும் நம்ம மதிக்கணும். அப்படின்னு இதில் சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? நான் சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம் கைஸ், ஓகேவா? இதெல்லாம் சொல்லாமல் சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? நீங்கள் அப்படியே பார்த்தாலும் புரியாது. அந்த அந்த ஒரு எபிசோட் முடியும் போது என்ன சொல்ல வராங்கன்னு நீங்கள் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தீங்கனாலே இப்போ நான் சொல்ல வரதுலாம் உங்களுக்கு அப்படியே தோணும், ஓகேவா? எப்போவுமே நான் ஒரு சீரீஸ் இல்லை ஒரு எபிசோட் முடிச்சிட்டா அந்த ஆத்தர் நம்மக்கிட்ட என்ன சொல்ல வராரு அப்படின்னு நான் பார்ப்பேன், ஓகேவா? அப்படி பார்க்கும்போது தான் எனக்கு இதெல்லாம் தோணுச்சு. அவர் சொல்லாமல் சொன்னது, ஓகேவா? இப்போ நான் சொன்னது எல்லாமே. அண்டு இது மாதிரி நிறைய அவர் உள்ளே சொல்லியிருக்காரு. இதனால தான் நான் இதை ஒரு ராம்காம் சீரீஸ்ன்னு சொல்லலை, ஓகேவா? ரொம்ப 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 நல்லா இருந்தது எனக்கு பார்க்கும்போது. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீரீஸாக இது மாறிடுச்சு. கேரக்டர் டெவலப்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. பீக்குன்னே சொல்லுவேன் நான். ஓகேவா? அந்த ஃபைனல் எபிசோட்லாம் வரும்போது, ஓகேவா, ரொம்ப நல்லா இருந்தது, ஓகேவா, பார்க்குறதுக்கு. எல்லா சீரீஸும் மாதிரியே இந்த சீரீஸுமே சைட் கேரக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கேரக்டர் டிசைன் அண்ட் எல்லாமே சொல்லப்போனால், ஓகேவா?
ஓகே, ஸோ இதுக்கு தமிழ் டப் கிடையாது, ஓகேவா? எப்படி பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ ஜாப்பனீஸா இல்லைனா வந்து இங்கிலீஷ் டப்பான்னு. ஸோ நான் பார்த்தது வந்து இந்த இங்கிலீஷ் டப்பில் தான் நான் பார்த்தேன். ஸோ நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் வச்சு நீங்கள் பார்க்கலாமான்னு வேணாமான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் என்ன கேட்டிங்கன்னா ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு சீரிஸ் தான் கைஸ், ஓகேவா? சும்மா ஒரு ஃபஸ்ட் எபிசோட் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா பார்க்க போகிறீங்க, இல்லைனா வெளில வந்துட போகிறீங்க. ஸோ ஓகே கைஸ், ஸோ உங்களை நான் அடுத்த ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் வீடியோவில் பார்க்குறேன், ஓகேவா? ஸோ அன்டில் தென் பீஸ்.